சென்னையில் இருக்கிறவங்க டிசம்பர் மந்த் வந்தாலே ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் என்னது, லாஸ்ட் வீக் கூட நம்ம ஃபேஸ் பண்ணோம். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்? ஃப்ளட்டு. அது மாதிரி ஃப்ளட்டெல்லாம் வரும்போது அதுக்கு வந்து மெயினான காரணம் என்னென்னு, சரியான சிஸ்டம் இல்லை, சீவேஜ் சிஸ்டம் இல்லை. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். இந்த 2015 வரும்போது ஃப்ளட் வரும்போது இதை விட குறைவான மழைக்கு அதிகமாக தண்ணி இருந்தது. இப்போ வந்து நம்ம இப்போ தான் அந்த ஐடியா நமக்கு தோண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் லெவல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அடுத்த ஃப்ளட் வந்துருச்சு. இப்போ வந்து அதை விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லாமல் பண்ணோம். பட் மழை அதிகமாக வந்ததுனால அந்த இடத்த விட ஒரு 70% தான் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சுது. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எல்லா பெரிய விஷயங்களுமே சின்ன வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கணுன்னாலே உடனே எல்லோரும் என்ன யோசிப்பாங்க, ஐயோ ட்ரைனேஜுக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆகும்னு யோசிப்பாங்க. அந்த ட்ரைனேஜ் வந்து ரோட்ல எல்லாம் ஓடி ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிக்கும் போது அதுக்காக நம்ம வந்து யூஸ் ஆகுறது தான் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஏதாவது தண்ணியோ இல்லாட்டி ஏதோ ஒரு இந்த சென்சார் வந்து மீமூலி அலைகள் சொல்லுவாங்கள்ல, அந்த அல்ட்ராசவுண்ட்னால வேவ்னால ஒர்க் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று இதாச்சுன்னா அது வந்து திரும்ப அந்த வேவை திருப்பி அனுப்பும். அப்போது வந்து அதை வச்சு அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இதாக இருக்குது, தடையாக இருக்குன்றதை நம்ம பார்த்து சொல்லுவோம். இப்போ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதை வச்சு இந்த மீமொழி அலைகளை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணுதா, ஏதாவது ஒரு சென்சார் வந்து ஒர்க் ஆகும்போது ஏதாவது ஒரு தடைகள் இருந்ததுன்னா அதை ரிப்பீட் பண்ணி வர்றதுனால இதுக்கும் அதுக்கும் உள்ள தொலைவை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை பயன்படுத்தி என்னெல்லாம் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணலாம். ஏதாவது இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் வந்து விழுந்துடுறாங்க பள்ளத்தில். அப்போ அவங்க விழும்போது அவங்க எவ்வளோ ஆழத்தில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தைங்க இருக்கிற இடமோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து இந்த சென்சார் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த அல்ட்ராசானிக் சென்சார் அதுக்கெல்லாம் பயன்படுது. அதை பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரைனேஜில் வர ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்காக தான் ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். இனி யாசர் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து சீவேஜ் மெயின்டெனன்ஸ் வந்து பார்க்கும்போது ட்ரைனேஜ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அது தெரியாது. ஸோ அதுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து நம்ம வந்து அந்த வீட்டில் வந்து நம்ம ட்ரைனேஜ் லெவலில் வந்து அப்பர் லெவலில் வந்து வச்சு ஃபிட் பண்ணிட்டோம்னா, ஸோ எக்ஸஸாக வரும்போது ஒரு ட்ரைனேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும்போது நம்ம வந்து அதை வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியாக ஸ்ப்ளிட் பண்ணி, எப்படி ஒரு டேம்லேருந்து வாட்டர் லெவலில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க, ஸோ அந்த மாதிரியாக ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வரதை இமீடியட்டாக நம்ம சென்சார் மூலமாக சென்சிங் பண்ணி மெஷர் பண்ணி, ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு ஹோம்லேருந்து நம்ம எடுக்கிற இடம், ஸோ ஹோம் செட்டப்பில் இருக்கிற எல்லாமே இன்டர் கனெக்ட் லைனில் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு கார்னரில் பெரிய டேங்க் அந்த மாதிரி செட் பண்ணலாம். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா நம்ம சடனாக அதை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இது என்ன பெனிஃபிட்னா, அவங்க சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து இந்த ஃப்ளட்டு இந்த டிசம்பர் மந்த் வரும்போது ஸோ ஒவ்வொரு வீட்டில் வந்து ட்ரைனேஜ் வந்து லீக் ஆகிறதில்ல. ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஃபிட்டிங் கொடுத்து ஒரு ஸ்ட்ரீட் கார்னரில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மூலமாக அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் உள்ள அந்த டேங்க்கில் ரெயினோட ஃப்ளட் ஓவராக இருக்கும்போது இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் சென்ஸ் பண்ணி ஸோ ஓவர் ஃப்ளோ ஆகும்போது நம்ம வந்து குறிப்பிட்ட இதில் சடனாக வந்து அதை வந்து லீக்கேஜ் எடுக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, ரெயின் வாட்டரை நம்ம சேவ் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நம்ம சீவேஜ் உள்ள ட்ரைனேஜ் வாட்டரையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த ஃபிட்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு லெவல் வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு டிஸ்பிளே. ஸோ எவ்வளோ ரேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு இப்போ ரெயின் வந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்ணுறதுனால, ஸோ சீவேஜ்லேயும் ட்ரைனேஜ்லேயும் வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு வருது, ஸோ சென்சரிங் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரும்போது அதை சென்ஸ் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 4 கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி, கிரவுண்டு, பிசிசி, தென் எஸ்சிகே, எஸ்டிஏ. கிரவுண்டு இது ஃபுல்லாக இந்த கனெக்டு. அடுத்து தென் வந்து அல்ட்ராசோனிக்ஸ் ஃபிட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு மெயினாக வந்து எல்லாமே நமக்கு எப்படின்னா ஒரு சிப் மூலமாக தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் மதர் போர்டு வந்து ஃபங்க்ஷன் ரன் ஆகிறது எப்படி யூஸ் ஆகுதோ, மொபைலில் எப்படி ஒரு போர்டு கனெக்ஷன் வருதோ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து இந்த ஒர்க்கிங் மாடல் பண்ணும்போது நமக்கு ஒரு சிப் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதுதான் ஆர்டினோ யூனியோ அப்படிங்கிற ஒரு சிப் வந்து ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் நம்ம அல்ட்ராசோனிக்ஸில் அந்த ட்ரைனேஜில் சீவேஜ் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமிங் மூலமாக இந்த அல்ட்ராசோனிக்ஸை டிடெக்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளேயில் வந்து
நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட இப்போ வந்து வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டேங்க்கில். ஸோ வாட்டர் வந்து அந்த சென்சர் நியர்பை போகும்போது நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடும். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து சீவேஜ் வந்து சேவ் பண்ணலாம், ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். இதில் வந்து நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 சென்டிமீட்டர் வந்தால் எங்களுக்கு வாட்டர் ஃபில் அப்படின்னு வந்து காட்டுற மாதிரி பண்ணியிருக்கோம். இதே வந்துட்டு ஒரு 20 வரும்போது ஒரு அலர்ட்டாக்காக ஹெட் டு பி ஃபில் அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே போனால் நம்ம வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற எவ்வளோ சென்டிமீட்டர்ஸில் மேலே இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி இன்னும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போது இதுலேயே GSM அண்டு GPS இந்த மாதிரி 2 மாடியூல்ஸ் இருக்குது. இது பேசிக் மாடல். இதை வந்து நம்ம ஒரு மாஸ் நம்பர் ஆஃப் ஒரு கார்பரேஷன் லெவலில் பண்ணுறோம், ஒரு இந்தியா லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து GPS அண்ட் GSM யூஸ் பண்ணி எந்த லொக்கேஷனில் இருக்க எந்த சீவேஜ் ப்ராப்ளமாக இருக்கோ அந்த லொக்கேஷனில் அங்கே GPS இதுலேயே கனெக்ட் பண்ணிட்டோம்னா லொக்கேஷனோட கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அலர்ட் போயிடும். அந்த GSM அப்படின்றது என்னென்னா நமக்கு அதில் வந்து நம்ம மெசேஜ் அலர்ட் பண்ணிட்டோம்னா அது மூலமாக போகும்போது நம்ம எந்த இது சீவேஜில் ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இது பண்ணி கிளியர் பண்ணுறது சீக்கிரம் வந்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ். இது என்ன கோடிங் ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்களா? என்ன கோடிங் ரெடி பண்ணிருக்கீங்க? இதில் வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான கோடிங்ஸ் இருக்கும் மேம். இப்போ இதில் வந்துட்டு டிஜிட்டல் பின்ஸ், அனலாக் பின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதில் இருக்க ட்ரிகர் அண்ட் எக்கோ, VCC அண்ட் கிரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் தான். அது நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு பவர் சோர்ஸ்க்காக கொடுத்துருப்போம். எக்ஸ்ட்ராவாக இதில் ட்ரிகர் அண்ட் எக்கோ பின்ஸ் இருக்குது. ட்ரிகர் பின் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து சவுண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற பின். இப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ என் கையில் இப்போ பட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத வந்து எக்கோ பின் ரிசீவ் பண்ணும். அந்த சிக்னல்ஸை வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்கும்போது தான் ட்ரிகர் பின்லேருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்களா, அதை இன்புட்டாக கொடுக்கும்போது தான் நம்ம வந்து நமக்கு இது வந்து ஆக்சஸ் பண்ணும். நம்ம கோடிங்ஸ் மூலமாக கம்ப்யூட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணும். இதுதான் அந்த பிரெயின் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு இப்போ சிக்னல்ஸ் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னா இது மூலமாக நமக்கு இதில் பாருங்கள் டிஜிட்டல் பின் 8ல் வந்துட்டு நம்ம பஸ்ஸர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் எப்போ வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எப்போ நமக்கு அதில் வந்து சிக்னல் பாஸ் ஆகுதோ அப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து பஸ்ஸர் ப்ளோ ஆகும். டிஸ்பிளேஸ் வந்துட்டு நம்மளோட லாங்குவேஜில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அனலாக் பின் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் இது கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜில் கொடுப்போம். நமக்கு இங்கே கிடைக்கிற அவுட்புட்ஸ் வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி அனலாக் பின்ஸ் மூலமாக ஹியூமன் லாங்குவேஜில் நமக்கு இப்படி டிஸ்பிளே ஆகுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே கோடிங்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பின்ஸை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோடிங்ஸ் பண்ணியிருக்கோம்.